முடியும். ஆனால் நீங்கள் வந்து டிகிரி வந்து படிக்கிறதுல வந்து அதுவும் ஒன்று இருக்குது. இந்தந்த காலேஜில் படித்தா தான் இந்த டிகிரி எலிஜிபிளும்பாங்க. அதையும் பார்த்துக்கணும் நீங்கள். சும்மா நான் சொல்லிட்டு அதுக்காக உடனே டிகிரி போட்ட முடியாது. நல்ல காலேஜாக போட்டு அந்த காலேஜில் அந்த சில காலேஜெலாம் இருக்குது. ஸோ அந்த காலேஜில் எலிஜிபிளாக இருக்கான்னு போய் பார்த்து படிச்சுக்கோங்க. ஜிகே வந்து மஸ்ட்டு. ஜிகே வந்து ஒன் ஆஃப் த ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. ஜிகே எல்லாம் இன்னும் வந்து கடினமாக எடுக்கிறதுக்கும் கூட வழி இருக்குது. ஸோ ஜிகே எல்லாம் நல்லா படிக்கணும். ஜிகே எல்லாம் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஜிகே ஒன்ஸ் நீங்கள் விட்டீங்கன்னா ஜிகே நிச்சயம் மறந்து போயிடும். ஜிகே மறந்துச்சுன்னா என்ன ஆகுங்க, உங்களுக்கு பயம் வரும். எக்ஸாமில் டோட்டல் பயம் வரும். எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாதது. நல்லா படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு செட் ஆகும். ஓகேங்களா? நல்லா செட் ஆவீங்க, நல்லா இதாகணும். அதனால் வந்து படிக்கிறத விட்டுட்டிங்கன்னா நம்ம பேக் ஆயிடுவோம். அதுவும் இல்லாமல் படிச்சுட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நாள் படிப்பாங்க, அப்புறம் 10 நாள் விட்டுருவாங்க. அப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் முன்னாடி வந்துடுவாங்க. ஒரு நாள் நீங்கள் படிக்காம விட்டிங்கன்னா 5 பேர் முன்னாடி போயிடுவாங்க. அதே 50 பேர் 60 பேர்னா கணக்கு போட்டுக்குங்க எத்தனை பேருன்னு. ஸோ இதெல்லாம் காலத்தால் மட்டுமே நீங்கள் வந்து போக முடியும். ஸோ அதுக்குண்டான வேலைகளை பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை ஒவ்வொன்றா விட்டுட்டே இருந்தீங்கன்னா இது போல் டைமிங் வந்து கிடைக்காது உங்களுக்கு. இன்றைக்கி ஃப்ரீ டைம் கிடைக்குதா, ஒரு 2 பாடம் படித்தோமா, சரி ரைட் ஓகே, இன்றைக்கி சண்டே 2 பாடம் படித்தோம். நாளைக்கு 1 மணி நேரம் தான் கிடைக்குதா, ஒரு பாடம் படிங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் தள்ளி போகிறது இதனால தான். கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவோம். 1920 கொடுத்துருவாங்க, 21 கொடுத்துருவாங்க. 2ல் ஏதாவது அந்த கொஸ்டினுக்கு 20 தான் வரும்னா நம்ம 21 அடிச்சிடுவோம். அந்த மாதிரி படிக்கவே கூடாது. நன்றாக படிங்க, புரிஞ்சு படிங்க. புரியாமல் படிச்சிங்கன்னா கஷ்டம். தமிழெல்லாம் வந்து வேறு லெவலில் எல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தமிழை நீங்கள் எந்த அளவு படிக்கணும்னு பாருங்கள். வெளியே போகிறீங்க, ஒரு பேக்கரிக்கு போகிறதுக்கு கரெக்டான பேக்கரிங்கிறதுக்கு தமிழில் பியூராக தமிழில் என்ன சொல்லுவோம், பேக்கரிக்கு தமிழ் என்ன சொல்லுவோம்? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம். பேக்கரிக்கு தமிழ் என்ன சொல்லுவோம்? சப்போஸ் ஒரு ஷோரூம் போகிறீங்க, ஷோரூமுக்கு தமிழ் கரெக்டாக என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இனிமேலாம் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்களாக இருக்கும், கொஸ்டின் தெரிஞ்சதாக இருக்கும். அதுக்குண்டான கரெக்டான ஆன்சர் சரியான தமிழ் சொல்ல தெரிஞ்சவங்களாம் வந்து வாய்ப்புகள் கம்மி. சரிங்களா? வாய்ப்புகள் கம்மி. அது நீங்கள் தான் பார்த்து ரெடி பண்ணணுமே ஒழிய இதுக்காக வந்து மற்றவங்க வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. கோச்சிங் கிளாஸ் போகிறதுனா தாராளமாக ஜாயின் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு எந்த கோச்சிங் கிளாஸ் பிடிச்சிருக்கு, எந்த இது பிடிச்சிருக்குன்னு ஜானியாக ஒரு கிளாஸ் போயிட்டு அங்கேயே இருக்கிற டெஸ்ட் பேட்ச்லேயே சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோச்சிங் கிளாஸ் சேர்த்துக்கிங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெஸ்ட் பேட்ச் அவங்க கொடுத்துருவாங்க. டெஸ்ட் பேட்சுக்கு தனியாக நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ பார்த்துக்குங்க. இனி வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கு ரிசல்ட் போட்டுருவாங்க 2023. பிசி எக்ஸாம் வரப்போகுது. பிசி எக்ஸாம் கால்ஃபர் பண்ண போகிறாங்க. 2025 எக்ஸாம் நடக்க போகுது. இதை விட்டிங்கன்னா நீ 2026, நான் முதல்லையே சொல்லிட்டு இருக்கிறேன், 2026க்கு எக்ஸாம் வருமா வராதா கேள்விக்குறி தான். எலெக்ஷன் இருக்குதுங்க, சிஎம் எலெக்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் இனி கால்ஃபர் பண்ணுவாங்களா என்னங்கிறது வந்து இருக்கிறதுக்காக நம்ம படிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். எக்ஸாம் இருக்கோ இல்லையோ நம்ம தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்கிறது தான் நம்மளோட குறிக்கோள். டைம் ஒன்ஸ் நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த டைமை நினச்சி ஃபீல் தான் பண்ணுவீங்க, விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை என்னென்னு பாருங்கள். நண்பர்களே, நல்லா படிங்க. நன்றி, வணக்கம். ஜிகே லைவ் இருக்குது, சோஷியல் சயின்ஸு, அது கூட ஜென்ரல் ஜிகே எல்லாம் இருக்குது. இப்போ மீண்டும் லைவில் வருவேன். சயின்ஸு சோஷியல் படிச்சுங்க, உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். சரிங்களா? சயின்ஸு சோஷியல் பார்க்காதவங்க புக் பேங்க் கொஸ்டின்ஸு அதெல்லாம் படிங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் லைவில் வருவேன், பார்த்துக்கலாம். சரி நண்பர்களே, ரெடி ஆகிக்கிங்க. ஒரு 5 மணி இல்லாட்டி 6 மணிக்கு உங்களுக்கு வந்து லைவில் வருவேன். நிறையா பேச போகிறோம், நிறையா ஜிகே தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்கள் கூட நானும் தெரிஞ்சுக்க போகிறேன்.
படிச்சுட்டே இருக்க போகிறோம்.